இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற புத்தகத்தின் முதல் பாகமாக ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதிலே படைப்பை குறித்து இந்த நாளிலே விரிவாக விளக்கமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு பல கேள்விகள் உண்டு. அதிலே ஒன்று, கடவுள் என்பவர் யார்? அவர் இருக்கிறாரா? இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார்? இந்த உலகம் எப்படி உண்டானது? இதை படைத்தது யார்? உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகள். எல்லாவற்றுக்கும் பதில் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியினாலே கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். ஏனென்றால் இத்தகைய வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் இதற்கான பதிலை நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆதி ஆகமம் என்று சொல்லி நாம் இதை பிரித்து படிப்போமானால், ஆதி என்பது அது ஒரு ஆரிஜின், ஒரு தொடக்கம் என்று, பிகினிங் என்று நாம் சொல்லலாம். ஆகமம் என்பது கோட்பாடுகள், வழிபாடுகள், வேதத்தின் நியதிகள் என்று சொல்லலாம். இதை தமிழறிஞர்கள் விதமாய் சொல்கிறார்கள். ஆ என்றால் உயிர், கமம் என்றால் இணைப்பது, உயிரோடு நம்மை இணைப்பதுதான் ஆகமம் என்று சொல்லி அவர்கள் இந்த ஆகமம் என்ற வார்த்தைக்கு அவர்கள் உரு கொடுக்கிறார்கள். இந்த ஆதியாகம புத்தகத்தை எழுதியவர் மோசே. கிட்டத்தட்ட அவர் கிறிஸ்துவுக்கு முன்னாக 1445 வருடத்திலே இதை எழுதியிருக்க கூடும் என்று சொல்லி சொல்கிறார்கள். 5 ஆகமங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியாராகமும், எண்ணாகமும், உபாகமம் என்று சொல்லி 5 ஆகமங்களை எழுதியிருக்கிறார். இவைகளை தோரா என்று சொல்லி, தோற்சுருள்கள் என்று சொல்லி யூதர்கள் அதை மிகவும் மேன்மையாக வைத்து அதை கொண்டாடுவார்கள். மோசேயுடைய நாட்களிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அருளிலிருந்தனால் இந்த ஆதியாகமம் என்ற புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் யோபுவின் புத்தகம் எழுதப்பட்ட காலங்களும் தெரியாதே, எழுதினவர் யோபுவாய்த்தான் இருக்க வேண்டும் நாம் நிதானிக்கிறோம். இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்ட காலங்கள் அறியப்படாதபடியினாலே ஆதியாகம புத்தகத்துக்கு முன்பாக இந்த யோபு புத்தகம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எது எப்படி ஆயினும் இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கிற புத்தகம் ஆதியாகமம். உலகம் எவ்விதமாய் உண்டாயிற்று, ஜீவராசிகள் எவ்விதமாய் உருவாயின, எப்படி பூமி அந்தரத்திலே அது சுழன்று கொண்டிருக்கிறது, சூரியன் தன் பாதையிலே சரியா அது எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் அந்தரத்திலே எவ்விதமாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றன, பலவிதமான கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள் விடை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் பதில் பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கிறது. பூமி தட்டை என்று ஒரு காலத்திலே அறிவியல் அறிஞர்கள் நிதானித்தார்கள். ஆனால் அது பூமி உருண்டை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா 40 அதிகாரம் 22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினால் எல்லாவற்றுக்கும், எல்லா அறிவுக்கும் ஞானத்துக்கும் ஊற்று காரணமா இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும், சீர்திருத்தலுக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த பிரயோஜனமுள்ள வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியம். என் வசனத்துக்கு நடுங்கிற நான் நோக்கி பார்ப்பேன் கர்த்தர் சொன்னார். ஆகையினால் அவருடைய வசனத்தை நோக்கி பார்க்கிற நம்மை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். முதல் அதிகாரத்தில் ஆதியிலே என்று இவ்விதமாக அந்த முதல் வசனம் ஆரம்பிக்கிறது. ஆதியிலே என்றால் சங்கீதம் 92 பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆதியிலே யாருமே இல்லாத நாட்களிலே யார் இருந்தார் என்றால் தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் அவர் அல்பாவாய் இருக்கிறார், ஒமேகாவாய் இருக்கிறார். அவர் ஆதியாய் இருக்கிறார், அவர் அந்தமாய் இருக்கிறார். அவரே தொடக்கமாய் இருக்கிறார், அவரே நிறைவாய் இருக்கிறார். ஆகையினால் ஆதியிலே என்ற வார்த்தையிலே எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் இருந்தார். அவர் பர்வதங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், உலகத்தை உண்டாக்கினார், வானத்திலே பலவிதமான ஒளி கொடுக்கும் கதிர்களை படைத்தார், மனிதனை உண்டாக்கினார். இந்த தேவனாகிய கர்த்தரை அறிவதை நித்திய வாழ்வு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 43:13 நாள் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் என்று நாம் சொல்கிறோமே, அந்த நாள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். யாத்திராகமம் 3:14
நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பெற்றுகிறார். ஆல்வேஸ், எப்பொழுதும் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவருக்கு என்று ஒரு ஆரிஜின் என்று நாம் சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு எண்டு என்று நாம் சொல்ல முடியாது. அவரே எல்லாமா இருக்கிறார். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். ஒன்றுமே இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை உண்டாக்குகிறார். காணக்கூடியவைகளை காணக்கூடாதவைகளிலிருந்து உருவாக்குகிறார். ஆகினால்தான் அவருடைய பெயர் அதிசயம். கொலோசியர் 1:16 அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. தேவனாகி கர்த்தருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, ஒன்றும் தானாக உண்டாகவில்லை. கடவுள் மறுப்பு கொள்கையுடைய ஒரு மனிதர் ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானியை சந்தித்த பொழுது அவர் மேஜையிலே அற்புதமான ஒரு உலகத்தை குறித்த ஒரு அழகிய சிற்பம் போல வைத்திருந்தார். அப்பொழுது கடவுள் மறுப்பாளர் கேட்டார், இது என்ன என்று கேட்டார். அதற்கு, இது அதாக உண்டானது, இது யாரும் உண்டாக்கவில்லை, யாரும் கொண்டு வரவில்லை, அதாக உண்டானது என்றால் நீங்க நம்புவீர்களா என்றபோது இல்லை, அதை எப்படி வரும் என்று சொல்லி, இதைத்தான் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற தேவன் இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாமல் இருந்து இருக்கிறவர்களை உண்டாக்குகிறார். ஆனால் இருக்கிற தேவனே இருக்கிறவைகளை உண்டாக்குகிறார், இருக்கிறவைகளை இல்லாமல் போகவும் பண்ணுகிறார். கொலோசியர் 1:14 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசியர் 1:17 அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லா படைப்புகளுக்கும் அவர் முந்தினவராயிருக்கிறார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 103 நாம் வாசிக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கு கடவுளை தேடுகிற மனிதர்கள் கடவுளை உண்டாக்குகிறார்கள். 33 கோடி தேவர்களை வைத்த நம்ம தேசத்துல இன்றைக்கு அதையும் தாண்டி இன்றைக்கு குருக்களை எல்லாம் மனிதர்களை எல்லாம் தெய்வங்களாக்கி கொண்டிருக்கிறார். காண்கிறவைகள் எல்லாம் தெய்வமாக்குகிறார். ஊரும் பிராணிகளை தெய்வமாக்குகிறார், ஆடு மாடுகளை தெய்வமாக்குகிறார், பறவைகளை தெய்வமாக்குகிறார், எலிகளை பாம்புகளை தெய்வமாக்குகிறார். எவ்வளவு அருவருப்பான காரியம். காரணம், கர்த்தரை அறியாதபடினால் அவர்கள் சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகளை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். எபிரேயர் 1:2 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இன்னைக்கு சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உருவாக்கப்பட்டு இருந்தது. அவரை கொண்டே இந்த பூமி அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். யோவான் 1:3 அது தெளிவாய் சொல்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானவை அதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலமும் உண்டாயிற்று. உண்டான ஒன்றும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. எபேசியர் 2:10 விதமாய் சொல்லி இருக்கிறது, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் உண்டாக்கப்பட்டதன் நோக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்வது. தேவனுடைய சித்தம் நன்மை செய்வது. தேவ சித்தத்தை செய்வதே நன்மை, நன்மை செய்வது தேவனுடைய சித்தம். ஆகையினால் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம், தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். We are the deeds of God. நம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஏசாயா 40:22 விதமாய் சொல்லி இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் உண்டாக்கினவர், அவர் ஸ்தானம் எங்கே, அவர் எங்கே இருக்கிறார் என்றால் விசுவாசத்தினாலே நம் இருதயங்களிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அறியாத மக்களுக்கு அவர் எவ்விதமாய் காட்ட வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர், அவர் பூமி உன்னுடைய மேல் வீற்றிருக்கிறார் என்று ஏசாயா 40:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66:1 விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. சாலமன் தன் ஆலயத்தை ஆண்டவருக்கென்று படைத்த பொழுது 2 நாளாகமம் 6:13 விதமாய் சொல்லுகிறது, சாலமோன் வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதில் முழங்கால் படியிட்டு கைகளை வானத்துக்கு நேராக விரித்து 18ஆம் வசனத்துல
தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்றார். வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். ஆதியாகமம் 1:1 விதமாய் தொடங்குகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்கு படைப்பின் தொடர்ச்சியிலே முதல் அதிகாரத்திலே எழுதியிருப்பது இந்த நூல் வகையிருக்கிறது. எப்படி? ஏற்கனவே ஆதியிலே பூமி வானம் படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பின்பு தொடர்ச்சியாக 3ஆம் வசனத்திலே வெளிச்சம் உண்டாகிறது என்கிறார். ஆனால் 2ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவனாகிய கர்த்தர் படைத்தது ஒழுங்கின்மையாய் படைப்பாரா? அது வெறுமையாய் போகுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த முதல் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அது என்னவென்றால், நான் தேவனுக்கு ஒப்பாவேன், தேவனுடைய சிங்காசனத்தில் ஏறுவேன் என்று சொல்லப்பட்ட வட திசை சேனைகளின் தலைவனாகிய லூசிபர், அவனும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்ட தூரலாய் பூமியில விழுந்தார்கள். 7ஆம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று பவுல் சொல்கிறார். 7ஆம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திலிருந்து அவர்கள் பூமியிலே தள்ளப்பட்டு விழுந்தார்கள். அவர் விழுந்த இடம் இந்த பூமி. அவர் படைத்த இந்த பூமி அது வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் போனதுக்கு அது ஒரு காரணமாய் இருந்திருக்கலாம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:13 வாசிக்கிறோம். வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே 6ஆம் வசனம், தங்களுடைய ஆதிமேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள், அவர்கள் தள்ளப்பட்ட இடம் எது? பூமி. ஏசாயா 14:12 பாபிலோன் ராஜாவிடத்தில் நிறைவேறும் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இது பாபிலோனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான். அதே வேளையிலே இது நமக்கு எதிரியான சாத்தானாகிய சத்ருவாகிய தள்ளப்பட்ட தூதர்களின் தலைவனாகிய அந்த தீமைக்கு தலைவன் அவன் இந்த பூமியில விழுந்துபடுகிறாள், அது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் போயிருக்கும் என்று சிலர் கருதுகிறார். ஏசாயா 14:13 விதமா சொல்லுகிறது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களுள்ள ஆராதனை கூட்டத்திலே பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே ஜனங்கள் இவ்வளவு தீமை செய்த அந்த விழுந்து போன தூதனின் தலைவன் யார் என்பதை அறிவார்கள். அப்பொழுது சொல்கிற காரியம்தான் இது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் நம்மை மீட்கும்படியாய் வந்த பொழுது, அவர் ஊழியத்திற்கு செல்லும் முன்பாக 40 நாள் பிதாவோடு அவர் உபவாசம் இருந்து, புசியாமலும் குடியாமலும் இருந்து, தன்னுடைய ஊழியத்தின் காரியங்களை, தன் சிலுவையின் காரியங்களை குறித்து அவர் ஜெபத்திலே பிதாவோடு உரையாடி கொண்டிருந்த நாட்கள் நிறைவேறின பின்பு சாத்தான் அங்கு சோதிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் 40 நாள் முடிந்த பின்பு அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அப்பொழுது கல்லுகளை அப்பமாக்கும்படி சாத்தான் சொல்லுகிறான். அதை ஆண்டவர் வென்றெடுக்கிறார். பின்பு லூக்கா 4ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே பிசாசு இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகள் மேல் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். லூக்கா 4:13 விதமாய் சொல்லி இருக்கிறது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். until an opportune time என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமயம் வாய்க்கும் காலம் வரும் வரைக்கும் அவன்
அவன் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு சிலுவையிலே அறையப்படும் முன்பாக அவரை மலையிலிருந்து தள்ளிவிடும்படியாக ஒரு காரியம் வந்தது. கல்லெறியும்படியாக ஜனங்கள் கல்லுகளை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை விட்டு அவர் மறைந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமான சூழ்நிலையெல்லாம் சாத்தானால் வந்த காரியங்கள். யோவான் 14:30 இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சிலுவைக்கு முன்பாக இயேசு சொன்ன வார்த்தை. சிலுவை பயணத்தில் அவர் இருக்கும் பொழுது சாத்தான் அவரிடத்திலே இடைப்படுகிறான். அவர் சொல்கிறார், உன் சரக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். மத்தேயு 26:16 பெத்தானியாவிலே குஸ்ருவியா இருந்த சீமோன் வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்தி இருந்தபோது அவருடைய சிரசின் மேல் தைலம் ஊற்றி ஒரு பெண், அதை குறித்து யூதாஸ் காரியோத் மிகவும் துக்கப்படுகிறான். 365 நாட்கள் சம்பாதித்த இந்த பணத்தை ஒரு நொடியிலே இப்படி வீணடித்து விட்டாள் இந்த பெண் என்று சொல்லி அவன் வருந்தின பொழுது கர்த்தர் சொன்னார், அவளை விட்டுவிடு, நான் அடக்கம் பண்ணப்படும் நாளுக்கென்று அதை அவள் வைத்திருந்தாள், அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லி அவளை அவர் உற்சாகப்படுத்தினார். அது முதல் யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இதெல்லாம் சாத்தான் அவனை பயன்படுத்த தொடங்கின காரியம் என்று பார்க்கிறோம். ஏன் இதை குறித்து நாம் சிந்திக்கிறோம் என்றால், தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு எதிராக தள்ளப்பட்ட தூதர்களும் சாத்தானும் ஒரு குழுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது தேவன் படைப்பிலே தொடர்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். இப்பொழுது பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்ததற்கு காரணமாய் அந்த சாத்தானை மேற்கொள்வதற்கு அந்த பூமியிலே இருந்த மண்ணை எடுத்து மனிதனை உண்டாக்கி அவர் செயல்பட தொடங்குகிறார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதல் நாளிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம் என்பது என்ன? சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, சந்திரனுடைய வெளிச்சம் அல்ல, நட்சத்திரங்களின் வெளிச்சம் அல்ல. அப்பொழுது என்ன? அப்படி என்றால் இது என்ன வெளிச்சம்? இது தேவனுடைய பிரசன்னத்தினால், தேவனுடைய மகிமையினால் உண்டாகிற வெளிச்சம். இந்த பூமியிலே அவருடைய பிரசன்னமும் அவருடைய மகிமையும் இல்லாத நாட்களிலே தேவன் தன்னுடைய பிரசன்னத்தையும் தன்னுடைய மகிமையும் கொண்டு வந்து தன்னுடைய கிரியைகளை இந்த பூமியிலே செயல்படுத்த தொடங்கினார். இங்கு தேவன் எவ்விதமாக படைப்பாளராக, சிருஷ்டி கர்த்தாவாக, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராக தன்னுடைய வேலையை அவர் தொடங்கினார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:23 புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இனி வரும் புதிய எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரத்திலே நாம் பரிசுத்த நகர வாசிகளாக வாழப் போகிறோம். அங்கு சூரியனும் சந்திரனும் இராது, அந்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க விளக்கும் இராது. ஆனால் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு விளக்காயிருப்பார். அதைத்தான் யோவான் 8:12 இயேசு சொன்னார். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இயேசு நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசப்படின பொழுது புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்கள் சொன்னபடி இங்கு நிறைவேறியதை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கின உடனே மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை அவர்கள் கண்டார்கள். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுகிற வெளிச்சம். என்னாகும் 6:25 தேவனாய் கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னார், ஆரோனையும் அவன் குடும்பத்தாரையும் நீ அழைப்பித்து இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது நீ கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கும் பொழுது அங்கு வெளிச்சம் உண்டாகிறது. 40 நாட்கள் கொடுமுடியிலே மோசே தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கீழே வந்த பொழுது அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியாதபடினால் அவன் முக்காடை எடுத்து போட்டுக் கொண்டான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய சமூகத்திலே நித்திய வெளிச்சம் இருக்கிறது.
அந்த வெளிச்சத்தை கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்றைக்கு கிறிஸ்துவாகிய நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று இயேசு நம்மை குறித்து விட்னஸ் கொடுத்திருக்கிறார். நம்முடைய அடையாளம் அதுதான். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? அது தேவனுடைய பிரசன்னம், அது தேவனுடைய மகிமை. அவர் எவரையெல்லாம் அழைத்தார்களோ அவர்களை நீதிமான்களாக்கினார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த மகிமைப்படுத்தும் பொழுது வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அதைத்தான் யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நம்முடைய வெளிச்சத்திலே கழிவுற நாமும் மனதாயிருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே, வேலை ஸ்தலத்திலே, சமுதாயத்திலே, எங்கு போனாலும் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். சங்கீதம் 34:5 விதமாய் சொல்லி இருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஏசாயா 60:1 விதமாய் சொல்லுகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த மகிமை தான் வெளிச்சம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார் மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. எபேசியர் 5:8-14 பவுல் சொல்கிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே, அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 3:19-21 ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இதுதான் தேவன் கொடுத்த வாக்கு. என்ன? உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள், உன் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். காரணம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். மல்கியாவின் புஸ்தகம் 4:2-3 என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்காலின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நாம் யார்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் யார்? நாம் உலகத்துக்கு வெளிச்சம். நாம் யார்? தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டவர்கள். ஆகினால் நாம் செய்ய வேண்டிய காரணம், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அந்த நாட்களிலே அறிக்கையின் விளக்கு என்று வைத்திருப்பார்கள். அது சிறிது நேரம் எரிந்த பின்பு அதனுடைய வெளிப்புறமா இருக்கிற கண்ணாடி பகுதி சாம்பலாகி அது வெளிச்சத்தை வெளியே விடாதபடிக்கு மறைத்துக் கொள்ளும். பின்பு அதை சுத்தம் பண்ணினால்தான் அது வெளிச்சம் கொடுக்கும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட விளக்கை போல அல்ல, விளக்கு தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட விளக்காய், அறையில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கிற விளக்காய். அறை என்பது நாம் இருக்கிற இடம். அந்த இடத்திலே நாம் வெளிச்சமா இருக்க வேண்டும். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தின் இருளின் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலம் ஆகிய முதலாம் நாள் ஆயிற்று. பாருங்கள், நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், பகலின் பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கிடவும். தூங்குகிறவர் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். இங்க ராத்திரி என்பது பாவமான வாழ்க்கையை குறிக்கிறது. பகலுக்குரியவர்களாகிய நாமும்
தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். அடுத்ததாக ஆதியாகமம் 1 6 முதல் 8 வசனங்களிலே, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். ஜலம் நிறைவாய் இருக்கிறது. இப்பொழுது ஜலம் பிரிக்கப்படுகிறது. பாதி ஜலம் அது வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது, மீதி ஜலம் கீழே விடப்பட்டிருக்கிறது. இரண்டாக ஜலம் பிரிக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் பார்க்கிறோம். ஆகாய விரிவு என்பது ஃபர்மமென்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானமண்டலம், விண்வெளி, இதிலே ஜலம் நிறைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோபு 26:8 சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர்கள் கார் மேகங்களில் அவர் கட்டி வைக்கிறார். தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 7:11 ஜலப்பிரளயம் வந்த பொழுது வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. மதகுகள் ஷட்டர் என்று சொல்வார்கள். டேம்ல மதகுகள் வைத்திருப்பார்கள். அதை திறந்தால் தண்ணீர் வரும். வானத்திலே கர்த்தர் மதகுகளை வைத்திருக்கிறார். வானத்திலே கர்த்தர் தண்ணீர்களை கார் மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார். அந்த கார் மேகங்களை யாரும் உடைக்கவோ கிழிக்கவோ முடியாது. அவைகள் அங்கே இருக்கின்றன. ஜலப்பிரளயம் எங்கிருந்து வந்தது என்றால் வானத்திலிருந்து தண்ணீர் வந்தது. பூமியின் ஊற்றுக்கள் திறந்தன. 2 தண்ணீர்களும் திரும்ப ஒன்றாயின் என்று பார்க்கிறோம். ஆகையினால் தேவனாகிய கர்த்தர் ஜலத்தினின்று ஜலத்தை பிரித்தார். ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்துக்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்துக்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாய் 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு 3ஆம் நாளிலே கர்த்தர் என்ன செய்ய தொடங்கினார்? பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது என்றார். அது அப்படி ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்கள், இப்பொழுது தேவன் தன்னுடைய படைப்பை நல்லது என்று காண்கிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்தார். நம்மை பார்த்து நாம் அவரால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நல்லவர்களாக, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர்களாக இருப்பது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சங்கீதம் 115:16 விதமாய் சொல்லியிருக்கிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்தருக்கு கொடுத்தார். மனிதன் வானத்துக்கு ஏறி அங்கு வாழ முயற்சிக்கலாமா? நமக்கு கொடுக்கப்பட்ட இடம் பூமி. தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பாயிருக்கிறான் என்பது போல பூமியை இதிலே நாம் உண்மையாக உத்தமமாக வாழாமல், நான் வானத்திலே என் கூட்டை கட்டுவேன், செவ்வாயிலே நான் போய் தங்குவேன் என்றெல்லாம் மக்கள் அங்கு தண்ணீர் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகியனால் சங்கீதம் 2 சொல்லியிருக்கு, ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திக்கிறார்கள், அவர்கள் வீணான காரியங்களை சிந்திக்கிறார்கள். இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சிக்கென்று நம்முடைய இந்திய தேசம் செலவழிக்கிற பணங்கள் கோடி கோடி. மக்களுடைய வரிப்பணங்கள் எல்லாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு அவைகள் விரயமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, அதிகமான செலவு போர் இராணுவ வீரர்களுக்காக, பாதுகாப்பு காரியங்களுக்காக செய்கிறார்கள். ஆனால் அதே வேளையிலே 40% அதிகமான இந்தியர்கள் ஒருவேளை உணவுக்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். வீணான செலவுகள் அதிகம். காரணம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்தருக்கு கொடுத்தார் என்ற அந்த காரியத்தை ஜனங்கள் சிந்தியாதபடிக்கு வானங்களை வில்லாக வளைக்க அவர்கள் முயற்சிக்கிறார்கள். உபதியா புஸ்தகத்தில் 4ஆம் வசனம் விதமாய் சொல்லி இருக்கிறது, நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்? உனக்கு கொடுத்த பூமியிலே நீ உருப்படியாக இருக்கப்பார். வானத்துக்கு ஏறி வருவதற்கு நீ முயற்சி செய்வது எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பின்பு ஆதியாகமம் 1:11 முதல் 13 வசனங்கள்ல தேவன் சகலவித புல் பூண்டு கனிவிருட்சங்களை அந்த வெட்டாந்தரைகளை முளைக்க கட்டளையிட்டார். அது அப்படி ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. முதல் நாளிலே வெளிச்சம், 2ஆம் நாளிலே ஜலங்கள் பிரிக்கப்படுகிறது, 3ஆம் நாளிலே வெட்டாந்தரை உண்டாக்கப்பட்டு அங்கு செடி கொடிகள் மரங்கள் உண்டாக்கப்படுகிறது. பின்பு 4ஆம் நாளிலே கர்த்தர்
பூமியின் மேல் பிரகாசிக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாகிறது என்று சொன்னார். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் வேறு. ஆனால் இப்பொழுது சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் கொடுக்கிற வெளிச்சம் வேறு. இவைகள் டெம்பரரியானவைகள். இவைகள் நிலைத்திருக்க போவதில்லை. சூரியன் தன் வல்லமை இழந்து கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கோள்கள் இடம் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பகலுக்கு பகல் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை, நட்சத்திரங்களை உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. 4 நாட்கள் தேவன் படைத்து முடித்தார். இப்பொழுது 5ஆம் நாள். 5ஆம் நாளிலே ஜலத்திலிருந்து நீந்தும் சகலவித ஜந்துக்களையும் மச்சங்களையும் வானத்தில் பறக்கும் பறவைகளையும் திரளாய் ஜனிப்பிக்க கடவுள் என்று கட்டளையிட்டார். ஜலத்திலிருந்து இவைகள் உண்டாக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மண்ணிலிருந்து பறவைகளை கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்ற என்ன காரியம்? ஜலத்தின் கீழே இருந்த, சமுத்திரத்தின் ஆழத்திருந்த மண்ணிலிருந்து இந்த பறவைகள் உண்டாக்கப்பட்டன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மகா மச்சங்கள், சகலவித நீர்வாழ் ஜந்துக்கள், சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளை தேவன் சிருஷ்டித்தார். தேவன் நல்லது என்று கண்டார். இன்றைக்கு நாம் பறவைகள் சரணாலயத்துக்கு செல்கிறோம். அங்கு போய் பறவைகளை பார்த்து வியக்கிறோம். மயில்கள், வெள்ளை நிற மயில் இருக்கிறது. நம்முடைய தேசிய பறவையான மயில் பல அருமையான தோற்றங்களை காட்டு. கிளிகளிலே பலவிதமான பட்சிகளை நாம் பார்க்கிறோம். பறவைகளிலே பலவிதமான பட்சிகளை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு வியப்பூட்டுகின்றன. ஆண்டவர் அவைகளை படைத்த பிறகு அவைகளை பார்த்தார். அவைகள் மிகவும் நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியிலே பெருகிக்கிறது என்று சொன்னார். சாயங்காலம் விடியற்காலமாகிய 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுது என்றால் அது அப்படி ஆயிற்று. முதல் நாளிலே வெளிச்சம், 2ஆம் நாளிலே ஜலம், வானம் பிரிக்கப்பட்டு வானம் என்ற ஒரு பெயர், ஆகாய விரிவு என்று ஜலம் பிரிக்கப்பட்டது. 3ஆம் நாள் வெட்டாந்தரையிலே பலவிதமான தாவரங்கள், மரங்கள் உண்டாக்கப்பட்டன. 4ஆம் நாளிலே வானத்திலே ஆகாய விரிவிலே நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் உண்டாக்கப்பட்டன. இப்பொழுது அடுத்ததாக 5ஆம் நாளிலே சமுத்திரத்திலிருந்து பல ஜீவ ராசிகள், நீர்வாழ் ஜீவராசிகளும் பறக்கும் ஆகாயத்திலே பறக்கும் பலவிதமான எல்லா ஜாதியான பட்சிகளும் பறவைகளும் படைக்கப்பட்டன. அதிலே சமுத்திரத்தின் ஆழத்திலிருந்த மண்ணிலிருந்து பறவைகள் தோன்றின என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது 6ஆம் நாளிலே பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் பிறப்பிக்க கடவுது என்றால் அது அப்படி ஆயிற்று. தேவன் அது நல்லது என்று கண்டார். இப்பொழுது மனிதன் எங்கே? அவனை குறித்து விளக்கம் என்ன? இது 2ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் அதிகாரத்திலே சுருக்கமாக இங்கு பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், நாம் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும், அவர் இமேஜ் அவர் லைக்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவன்கள் யாவையும் பூமியில் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்றார். தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே படைத்தவர் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவன் என்றால் ஆள்கிறவர் என்ற அர்த்தம். தேவன் ஆள்கிறவர், அரசாட்சி செய்கிறவர். அந்த அதிகாரத்தை தான் உண்டாக்கிற மனிதனிடத்தில் அவர் கொடுக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், இந்த பூமியிலே இருக்கிற அனைத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய சாயலாக ஆட்சி செய்யும் அதிகாரத்தை அவர் வழங்குகிறார். தேவன் தம்முடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அதை குறித்து 2ஆம் அதிகாரத்திலே பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கு பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆணையும் பெண்ணையும் ஆசீர்வதித்தார். ஆனால் கீழ்ப்படியாமையினால் அவர்கள் சாபத்தை சுதந்திரித்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிக்காதபடிக்கு ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரத்தை அவர்கள் இழந்து போனவர்களாக அடிமைகளாய் போனார்கள். அரசாட்சி செய்ய வேண்டியவர்கள் இன்றைக்கு பாவத்திற்கும் சாபத்திற்கும் லோகத்திற்கும் வியாதிகளுக்கும் அடிமைகளாய் போனார்கள். தேவன் கொடுத்த சுதந்திரத்தை அவர்கள் இழந்து போனார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னும் தேவன் சகலவித பூண்டுகளும் கனித விருட்சங்களும் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கிடவது, சகல மிருக ஜீவன்களுக்கும் சகல பறவைகளுக்கும் சகல ஊரும் பிராணிகளுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அன்றைக்கு மிருக ஜீவன்கள் பறவைகள் பிராணிகளுக்கு வெஜிடேரியன் உணவு கொடுக்கப்பட்டது, தாவர உணவுகள் வழங்கப்பட்டன. பாவம் செய்த பின்புதான் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட தொடங்கினேன் என்று நான் பொருள் கொள்ளலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாம் நன்றாயிருந்தது கண்ட ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பின்பு நிறைவாயிருந்தது, மிகவும் நன்றாயிருந்தது என்று கண்டார். சாயங்காலம் விடியற் காலமாகிய 6ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இங்கு இந்த 2ஆம் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம். எவ்விதமாய் மனிதன் படைக்கப்பட்டான், ஏவாள் படைக்கப்பட்டான் என்பதை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு குழு இருக்கிறது. ஏஜி ஒயிட் என்ற ஒரு கண் தெரியாத ஒரு சகோதரிக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்ததாம். ஓய்வு நாளை ஆசரிப்பாக என்ற வெளிச்சம். அதை வைத்து அவர்கள் ஒரு டினாமினேஷனை தொடங்கினார்கள். அதான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்கிறார்கள். அவர்கள் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்கிறார்கள். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றால் ஞாயிறு முதல் நாள், சனிக்கிழமை 7ஆம் நாள். 7ஆம் நாள் ஆசரிக்க செய்கிறவர்கள் தான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். இன்றைக்கும் யூதர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறார்கள். ஓய்வு நாள் இன்றைக்கும் ஆசரிக்கப்பட்டு வருகிறது. ஓய்வு நாளிலே வேலை செய்வது தவறு. ஓய்வு நாளிலே அமைதியா இருக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது அவருடைய நியதி. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சுகமாக்கினதை குற்றப்படுத்துவதற்கு பரிசேயரும் மற்ற வேதபாரகரும் நியாயப்ப சாஸ்திரிகளும் முன் வந்து அவரை குற்றப்படுத்தினார். அவர் ஓய்வு நாளிலே சுகமாக்கினதை கண்டு அவர்கள் வெகுண்டெழுந்தார். அப்போதுதான் இயேசு சொன்னார், ஓய்வு நாள் மனுஷனுக்காக ஒழிய ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படவில்லை என்று கர்த்தர் சொன்னார். மனுஷனுக்கு ஓய்வு நாள் தேவை, ஆனால் ஓய்வு நாளுக்காக மனிதனை தண்டிப்பதோ மனிதனை சுகமாக்க விடுவதோ எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். இது எதற்காக இது நமக்கு முன் உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் 5 நாட்கள் 6 நாட்கள் வேலை செய்கிறோம். நமக்கு 7ஆம் நாள் சனிக்கிழமை என்று சொல்லி நாம் ஓய்வு நாளாக அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாபத் டே என்று அனுசரிப்பதல்ல, இளைப்பாறுகிற நாள், ஓய்வெடுக்கிற நாள், தேவனாகிய கர்த்தரோடு வேதம் வாசித்து ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுகிற நாள், கணவன் மனைவி பிள்ளைகளோடு அமர்ந்து ஐக்கியப்பட்டு மனந்திறந்து பேசி ஒருவரை உற்சாகப்படுத்தி ஒருவர் குறைகளை மன்னித்து ஒருவர் ஒரு சீர் பொருந்தி தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அடுத்த 6 நாட்கள் ஓடுவதற்கு தங்களை தயார் செய்யும் நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆகையால் அந்த நாளிலே நாம் வேலை செய்வதற்கு முன் செல்லக்கூடாது. வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்ட போது 7ஆம் நாளிலே அவர் கொடுக்கவில்லை. அவர் சொன்னார், வெள்ளிக்கிழமை நீங்கள் எல்லாவற்றையும் அடுத்த நாளுக்கு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஏனென்றால் சனிக்கிழமை ஓய்வு நாளிலே நீங்கள் போனால் ஒன்றும் நான் அருள மாட்டேன் என்று சொன்னார். ஆகினால் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதை தவறான முறையிலே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து விரோதமாக ஒரு ஓய்வு நாளை அவர்கள் குற்றப்படுத்துகிற நாளாக மாற்றிவிட்டார்கள். ஆசரிப்புகள் பாரம்பரியங்கள் குற்றப்படுத்துகிற கருவிகளாய் மாறிவிடக்கூடாது.
6ஆம் நாளிலே என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் எவ்விதமாய் படைக்கப்பட்டார் என்று பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, நிலத்தின் சகலவித செடிகளும் இன்னும் உண்டாகவில்லை, சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷரும் இருந்ததில்லை. இது மனிதர் படைப்பதற்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன நடக்கிறது? அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. அதாவது நீரானது, மண்ணுக்கடியில் இருக்க நீர் அது ஆவியாகி மேலே எழும்பி அது பூமியை நனைத்ததாக நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 65:9 இதை உறுதிப்படுத்துகிறது. நீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர், இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். 7ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஆதியாகமத்துல, தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார், ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஒரு பலூன் அது செயலற்று கிடக்கும், ஆனால் அதிலே காற்று நிரப்பப்பட்டு அது கட்டப்படுமானால் அது காற்றடிக்கும் திசையிலே அது செயல்பட தொடங்கும். மண்ணானது ஜீவ சுவாசத்தை பெறும் பொழுது அது ஜீவாத்மாவாக மனுஷனாக மாற்றப்படுவதை நாம் காண்கிறோம். தேவன் அந்த மண்ணிலே தம்முடைய சாயலை அவர் கொடுக்கிறார், தோற்றத்தை கொடுக்கிறார், உருவத்தை கொடுக்கிறார், அதன் நாசியிலே தன் ஜீவனை அனுப்புகிறார், அவன் ஜீவாத்மாவானான். அதே போல ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்பும் முன்பாகவும் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டியரை நினை என்று அங்கு பிரசங்கி சாலமன் எழுதினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜீவ சுவாசம் வந்தது, சுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஜீவனை விடுகிற ஒரு காலம் வரும். அதற்கு முன்பாக இந்த பூமியிலே நன்மை செய்து மகிழ்ச்சியோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவனாய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். அநேகர் இதை உறுதிப்படுத்தினால் இது பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இடம். அங்குதான் இந்த ஐபிராத்து என்ற நதி ஓடி, மெசொப்பொத்தேமியா அந்த பகுதியிலே இந்த இடம் இருந்திருக்க வேண்டும். ஏதேன் தோட்டம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி வரும். தேவ பிரசன்னம் இருக்கிற இடம்தான் ஏதேன் தோட்டம். தேவன் அங்கு இல்லை என்றால் அங்கு தோட்டமும் இல்லை, அங்கு தேவ பிரசன்னம் இல்லை. ஆலயம் என்பது என்ன? தேவன் இருக்கிற இடம்தான் ஆலயம். இயேசு அதைத்தான் சொன்னார், இதோ இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அதுக்கு என்ன விளக்கம்? நான் இருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடம்தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து போகும் இடமெல்லாம் இந்த காரியங்கள் நிறைவேறின. ஆகையினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்குது என்று சொன்னார். இந்த ஏதேன் தோட்டம் என்பது அது ஒயாசிஸ், ஒரு பசுஞ்சோலை, ஒரு ஒரு பாலைவனத்தில் இருக்கிற சோலை என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கு உலகமானது பாலைவனத்தை போல இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்கிற குடும்பம் தான் ஏதேன். அந்த தோட்டத்தை அவர் உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே வைத்தார். குறிப்பாக தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ட்ரீ ஆஃப் லைஃப், ட்ரீ ஆஃப் த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், 2 வகையான சிறப்பான மரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அதை புசித்தால் அவன் ஜீவனோடு என்றைக்கும் இருப்பான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை அவன் புசிக்கும் நாளில் சாகவே சாவான். இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு நியதி, ஒரு கட்டளை. நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இருக்க நான் விரும்புகிறேன். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை நீ புசிப்பானால் சாவா, ஏனென்றால் அதை நான் விலக்கி வைக்கிறேன், நீ அதை புசிக்க கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு ஜீவ விருட்சம், நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சம். ஜீவ விருட்சம் அது கிறிஸ்து, நன்மை தீமையை அறியத்தக்க விருட்சம் அது சுயம், அது மாமிசம், அது மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியில் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்பதை போல இது சுயமாய் செயல்படுகிற ஒரு காரியம். அங்கு தீமையை அறிந்து கொண்டால் தீமை வளரும்.
நன்மை மட்டுமே இருந்தால் நலமாயிருக்கும். ஜீவ விருட்சம் நன்மையின் விருட்சம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்பது இரண்டும் கலந்தது. அங்கு நன்மை இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், ஆனால் அங்கு தீமை அதிகமா இருக்கும். அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிருந்து ஒரு நதி ஓடினது. அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் உண்டானது. பைசோன் என்ற ஆறு ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். அங்கு பொன் விளையும், அங்கு தங்கம் காணப்படும். பீதலோக்கு கோமதேக கல் அங்கு காணப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீசோன் என்ற இன்னொரு நதி, கீகோன் என்ற நதி எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடுகிறது. இதக்கேல் என்ற நதி அசிரியாவுக்கு கிழக்கே ஓடுகிறது. ஐப்ராத் என்ற நதி 4ஆம் நதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 நதிகளும் அந்த ஏதேன் தோட்டத்தை செழிக்கப்பட்டன. அப்படி என்றால் அந்த ஏதேன் தோட்டம் மிகப்பெரிய ஒரு விலாசமான ஒரு தேசத்தை போல இருந்திருக்க வேண்டும். 4 நதிகள் ஓடினால் எப்படி இருக்கும் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். டு டெண்ட் அண்ட் கீப் இட் சேஃப்லி. அதை பண்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பு. எதையும், நம் குடும்பத்தையும் சரி, எந்த காரியத்தையும் சரி, பண்படுத்தவும் பாதுகாக்கவும் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை இரண்டும் செய்தால் நாம் நன்மை செய்கிறோம். அதே வேளையிலே 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே பண்படுத்தவும் பாதுகாக்கவும் முயற்சி எடுக்காத நபர்களை அவர்கள் சும்மா இருந்து சாப்பிடுகிறவர்கள் என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். பாருங்கள், பண்படுத்தவும் காக்கவும் அழைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில இருக்கிற வரை தன் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128:2 அதைத்தானே சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆகினால் கர்த்தர் இந்த கட்டளையில கொடுத்த பின்பு 16-17 வசனத்துல தேவனாய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஏன் கர்த்தர் நன்மையான மரமாகிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தடை பண்ணவில்லை, ஆனால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க தடை பண்ணினார் என்றால், தீமையை அறிந்த மனிதன் தீமை செய்ய முற்படுவான், தீமையிலே அவன் வளருவான் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால் தான் சொன்னார், நான் சொல்லுகிற கட்டளைக்கு நீ கீழ்ப்படியா விட்டால் நீ மரணத்தை சந்திப்பாய், மரணம் உன்னை மூடும், நீ மரித்து போவாய், ஆவியிலும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் நீ மரணம் அடைவாய். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். சரீரம் மரணம் அடைகிறது, ஆத்துமா மரணம் அடைகிறது, ஆவியிலே மரணம் உண்டாகிறது. அதைத்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய் கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். It is not good that man should be alone. I will make him a helper comparable to him. அவனுக்கு இணையான, அவனுக்கு காம்ப்ளிமெண்டாக, அவனுக்கு துணையாளராக ஒரு பெண்ணை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஏவாளை உருவாக்கும்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆகாயத்தின் சகல பறவைகளையும் சமுத்திரத்திலிருந்து அவர் உண்டாக்கினார் என்று சொன்னாலும் அவைகள் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு மேலே தண்ணீரின் மேல் வந்தன என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்க முடியும், அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்கள், அனைத்தையும் படைத்த பின்பு அந்த ஜீவராசிகள் அனைத்திற்கும் பேர் வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு அதிகாரத்தை தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். இன்றைக்கு எம்பவர் பண்ணுதல் ரொம்ப அவசியம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆஸ்திகளிலும் அதிகாரத்திலும் பங்களிக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கடைசி வரை எந்தவித அதிகாரம் வழங்க மாட்டார்கள், ஆஸ்தியிலே அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க மாட்டார்கள், அவரை நம்பி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். காரணம், அவர்கள் தவறு செய்வார்கள், அவர்கள் நஷ்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள், அவர்கள் பிழை செய்து விடுவார்கள், அவர்களை நம்புவது பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி கடைசி வரைக்கும் வாழ்ந்து விடுவார்கள்.
அதனால் அந்த குடும்பம் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இங்க என்ன பார்க்கிறோம்? தான் உண்டாக்கின அனைத்து ஜீவராசிகளுக்கும் பேர் வைக்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்தார். அதே போல ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தகப்பனுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு. எம்பவர் பண்ணுதல், அதிகாரம் உடையவளாய் மாற்றுதல். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். சகல நாட்களும் உடனே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். குளோரோஃபார்ம் கொடுத்து மயக்க மடைய செய்து அறுவை சிகிச்சை செய்கிற காலங்கள் எல்லாம் போய் இப்பொழுது எவ்வளவோ மாற்றங்கள், முன்னேற்றங்கள் வந்து விட்டன. அந்த நாளிலே தேவனாய கர்த்தர், நானே உன் பரிகாரி, நான் உனக்கு ஆரோக்கிய உறவு பண்ணுவேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் முதலாவது இங்கு ஒரு சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை செய்து விலா எலும்பிலே ஒன்றை எடுத்து அதிலே ஒரு பெண்ணை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆதாம் மண்ணிலிருந்து வந்தவன், ஏவாள் எலும்பிலிருந்து வந்தவள். ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். உறுதியானவர்கள் யார் என்றால் ஏவாள். அவர்கள் உறுதியாயிருப்பார், அவர்களுடைய சிந்தனை உறுதியாயிருக்கும், அவருடைய செயல்கள் உறுதியாயிருக்கும் என்பதை பார்க்க. காரணம், அவர்கள் எலும்பிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அறிவியல் விதமாய் சொல்லுகிறது 24 விலா எலும்புகள் இருக்கிறது, ஒரே ஒரு மார்பெலும்பு இருக்கிறது என்று. மொத்தம் 25 எலும்புகள் இருக்கின்றன. ஒரு மார்பெலும்பு தான் இருக்கிறது. இன்னொரு மார்பெலும்பு எங்கே என்று கேட்டால் அதுதான் ஏவாளாய் இருக்கக்கூடுமோ? இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். லீவ் அண்ட் கிளீவ் என்கிறார்கள். பிரிந்து இணைந்திருப்பது. திருமணம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. The first institution of God is the family. முதலாவது தேவன் உண்டாக்கின ஒரு அற்புதமான ஒரு நியமனம், அது குடும்பம். அந்த குடும்பம், அந்த திருமணம், அது தேவனால் செய்யப்பட்டது. ஆயினால்தான் என்ன சொல்கிறார்கள்? திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. அது என்ன அர்த்தம்? சொர்க்கத்திலே இருக்கிற கடவுள் அதை நிர்ணயிக்கிறார் என்று சொல்கிறார். இன்னொரு சிலர் சொல்கிறார்கள் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்கிறார்கள். இதெல்லாம் தேவனாலே தான் அருளப்படுகிறது. வேதம் அதைத்தான் சொல்கிறது. புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று காண்கிறோம். இங்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நியமனத்தை வைக்கிறார். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு லீவ் தம், தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இங்கு அவன் இணைந்திருக்கிறான், பிரிந்து இணைகிறான். இந்த ஒரு ஏற்பாட்டை பெற்றோர்கள் அனுமதிக்க வேண்டும். தன் மகன் மகிழ்ச்சியா இருக்கிறான், தன் மகனை மகிழ்ச்சிப்படுத்த இந்த மருமகள் வந்திருக்கிறாள், ஆகினால் என் மருமகள் எனக்கு இன்னொரு கண்ணை போன்றவள் என்ற ஒரு எண்ணத்திலே இருந்தால் நன்றாயிருக்கும். அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுதல் உண்டாகும் போது, அன்பு காட்டும் பொழுது, ஒரு வீட்டிலே பிறந்த அந்த மருமகள் இங்கு புதிய வீட்டிலே வருகிறாள். புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள், புதிய காரியங்கள், எல்லாமே மாற்றம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவளுக்கு பல நாட்கள் ஆகும். ஆகினால் கணவனுடைய அரவணைப்பிலே அவள் ஆறுதலையும் தேறுதலையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது, மாமனார் மாமியாருடைய, நாத்தினாருடைய மற்றும் கணவனுடைய தம்பி அண்ணன் அவர்களுடைய ஆதரவை அவள் பெறும்பொழுது அவருடைய சுபாவங்கள் மாறி இது என்னுடைய குடும்பம் என்ற நினைவுக்கு வருகிறார். இல்லை என்றால் பிரச்சனை தான். ஆதாமும் அவன் மனைவியுமாகி இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். they were not ashamed என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன காரியம்? அவர்களுக்குள் குற்ற உணர்வில்லை, பாவ உணர்வில்லை, அவர்களுக்குள் எந்த விதமான ஒரு மறைவும் இல்லை என்று பார்க்கிறோம். there is no transparency in intimacy. ஐக்கியத்திலே அங்கு மறைவில்லாமல் இருந்தது. இன்னோசென்ஸ் ஆன ஒரு நிலை, ஒரு கள்ளங்கபடமற்ற நிலை. காரணம், அங்கு பாவம் இல்லை, அங்கு தேவனாய் கர்த்தர் இருந்தார். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்றபடியால் அங்கு தேவனாய் கர்த்தர் இருந்தார்,
தேவனால் உண்டாக்கப்பட்ட ஆதாம் இருந்தான். ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பு இருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் இருந்தால் அங்கு மூவரும் இருந்த பொழுது அங்கு வெட்கம் இல்லை. ஆனால் பாவம் வெட்கத்தை கொண்டு வரும், அநீதி வெட்கத்தை கொண்டு வரும். ஆகையினால் ஒரு வெட்கமில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்தமான வாழ்க்கை அவசியம். ஹோலி லைஃப் இஸ் ஏ ஜாலி லைஃப் என்பார்கள். பரிசுத்தமான வாழ்க்கை பரவசமான வாழ்க்கை. ஆகையினால் இத்தகைய அற்புதமான படைப்பை தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்பதை இந்த உலகிற்கு நாம் பறைசாற்ற வேண்டும். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்து இயேசு அவருக்குள் நாம் எல்லாரும் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்பதை நாம் வெளிக்காட்ட வேண்டும். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள அது வழிவகுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இத்துடன் வேத பாடம் நிறைவு.